கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பா மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனோட நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் ரெண்டு விதமா இருக்கு. பொய்யா வாழும்போது கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்கள், உண்மையா வாழும்போது கர்த்தருக்கு பிரியம். இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. 24 மணி நேரம் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீங்களோ அடியேனை மறைத்து நீங்க உங்க பிள்ளையோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஒரு குடும்பத்துல உண்மையா வாழ ஆரம்பிச்சாச்சுன்னா கர்த்தருக்கு பிரியம். உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கும்போது உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிறைய குடும்பத்துல நினைப்பாங்க, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க நினைப்பாங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா அதுக்கு முன்பாக எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? என்னுடைய வாழ்க்கையில் நான் பொய் பேசி வாழ்ந்து பல லட்சங்கள் அழிச்சேன், கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது எத்தனையோ காரியத்துல உண்மையா வாழ்ந்து எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில உண்மை இல்லாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனால் வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கும் போது எப்படி உண்மையா வாழணும், கர்த்தருடைய வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கோ அதே போல கீழ் படிந்து வாழ வேண்டும். இன்று யாரெல்லாம் புதிய நாளுக்காக நீங்க வாக்குத்தத்தம் கேட்கிறீங்களோ, ஒரு மனுஷன் உண்மையா நடக்கும் போதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் உண்மையா நடக்க ஆரம்பிச்சாச்சா, நான் நீதியில நடக்க ஆரம்பிச்சாச்சா, நான் பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா உங்க கூட கர்த்தர் இருப்பார். எந்த சந்தேகமும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆனா நான் எப்படி வாழ்றேன் அந்த ஒன்றை மட்டும்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா எத்தனையோ இடத்துல இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதை எல்லாவற்றையும் சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. புதிய நாளுக்காக ஒரு வாக்குத்தத்தம் கேட்கிறீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. அப்பா, நான் உண்மையா நடப்பேன், எனக்கு பொய்யான ஒரு வாழ்க்கை வேண்டாம், பொய் உதடுகள் எனக்கு வேண்டாம், அது கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளுக்காக இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு தியானிக்க போயிடும். நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி வாழ்ந்து ஆசீர்வதிப்பார்? உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போமா? கண்களுக்கு மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புடன் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்பா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளில் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்திலே ஜெபிக்கிறாங்களோ எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. சகல விதமான வாசல் திறக்கப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளில் சகல குடும்பத்தையும் ஆசிரிங்க. கர்த்தர் கூட இருந்து ஆசிரிங்க. சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்க, ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்க, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஆசைப்படுறாங்க ராஜா. ஆவிக்குரிய கண்கள் திறங்கப்பா, ஆவிக்குரிய கதுகள் திறங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் பிள்ளை நிரப்பி ஆசிரிங்க. இந்த நாளின் சகல காத்துல கர்த்தர் கூட ஆசிரிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உம்முடைய கருத்துல அப்படி கிருபையால் நிரப்பி சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்க பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். அந்த நாளையும் ஆசீர்வதிப்பா. சகல குடும்பம் ஆசீர்வப்படும். உங்களுடைய ரத்த கோட்டைகளை மேலடித்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. உங்க ஜீவன்களை தாழ்த்து துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.